வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போக போறேன். முருகருக்காக என்னுடைய தம்பி வந்து அலவு போட போறான். நான் வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட்டு போய் ஆகணும். அதனால வந்துட்டு எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு, கிச்சன் கிளீன் பண்ணிட்டு, பெட்ரூம் எல்லாம் கிளீனா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம முருகர். என்னதான் முருகர் வந்துட்டு ரொம்ப கோவக்கார சாமியா இருந்தாலும், ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்காக எதை வேணாலும் செய்வார். அவரை நம்ம நம்பி நம்ம முழு மனசோட அவரை வேண்டிக்கிட்டோன்னா அத்தனை வேண்டுதலையும் அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்படிதான் என் தம்பியுமே வந்துட்டு வேண்டுதல் வச்சுருந்தேன். என் தம்பியோட ஒய்ஃபுக்கு டெலிவரியின் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து குழந்த பிறந்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. இது எப்படி தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என் தம்பி வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டான். என் ஒய்ஃபுக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா உனக்கு நான் தேர் அழகு போட்டு அதில் வந்து தொட்டில் கட்டி என் குழந்தையும் போட்டு நான் இழுத்துட்டு வரேன் முருகா அப்படின்னு சொல்லி மனம் முருகி என் தம்பி வேண்டிக்கிட்டான். தொட்டில் கட்டி குழந்தைய அதுக்குள்ளே படுக்க வச்சா சரி அழுவான் ஏதாவது சேட்டை பண்ணுவான்னு பார்த்தா அவரு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு அழகாக வந்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு ஏந்திரிச்சு விளையாடிட்டு சிரிச்சிட்டுமே அந்த முருகர் போல் அப்படியே காட்சி கொடுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்தான். இந்த தேர் வாங்குற இடத்துலையுமே சொன்னாங்க உன் குழந்தைய தொட்டில் கட்டி அதுக்குள்ளே நீ போட்டுட்டீன்னா அந்த முருகர் ஐயன் பாரு எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு எந்த சேட்டையுமே பண்ண மாட்டான். அவ்வளோ சூப்பராக வரும். உனக்கு தேர் இழுக்கிறதே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கும்பா அப்படின்னு வந்துட்டு அந்த தேர் கொடுத்த அந்த ஐயா வந்துட்டு சொன்னாங்க. அது மாதிரி தான் அவன் எந்த சேட்டையும் பண்ணலை. சூப்பராக வந்துட்டு இருந்தான். வெயில் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பாலும் குடிச்சிக்கிட்டு 4 தெருவு இல்லையா 4 தெருவையும் வந்துட்டு சுற்றி சுற்றி வரணும். அதுக்கப்புறம் தான் கோயிலில் போயிட்டு அந்த அழகு வந்துட்டு கழட்டுவாங்க. இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.